ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு டாஸ்க், மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க். நேற்று மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் கொடுத்து எல்லாரையும் டென்ஷன் ஒரு பக்கம், கண்ணீர் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு கதற விட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் கொடுக்குறாங்க. கடவுளே அப்படின்னு நம்ம இருந்துச்சு. என்ன டாஸ்க்னா, யார் சமைச்சது சூப்பராக இருந்துச்சு இந்த வீட்டில், யார் சமைச்சது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்கை இப்போ கொஞ்சம் கேட்கும்போது கொடுமையாக இருந்தாலும், ஆனால் அந்த டாஸ்க்கு தான் முக்கியமான பிரதானம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. சோறு இல்லைன்னா அவங்க சொங்கி போயிருப்பாங்க, எவ்வளோ வாட்டி கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு, யார் கொடுமையாக பண்ணாங்கன்னு ஒரு டாஸ்க்கு. இதில் நான் எல்லாருமே வந்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. ஆனால் ஒரு பட்டிமன்ற மாதிரி வந்துட்டு முத்துக்குமரன் எடுத்துகிட்டு போனது எல்லாரும் சிரிக்க வச்சு கைத்தட்ட வச்சு தான் வேறு லெவலில் இருந்தது. அதுலேயே அவர் வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு ராணவோட அந்த சிக்கன் குழம்பு அதில் வந்து ரசப்பொடியெலாம் போட்டுக்கார் போல இருக்குது. அதெல்லாம் விவரித்து சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சிரிப்பாக இருந்தது. அதே மாதிரி சவுண்டோட புளிக்குழம்பையும் வச்சு செஞ்சார், அதுவும் ரொம்ப மாசாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், என்னென்னா 4வது வாரம் எல்லாருமே ஒரே ஒரு முட்டை ஏதோ சம்திங் அதை வச்சு தான் ஹோல் டே ஓட்டணுமா. கஞ்சியை மட்டும் குடிக்கலான்னு சொல்லிட்டு விஷால் செஞ்ச கஞ்சி ஒரே ஒரு முட்டையில் வந்து தக்காளி வெங்காயம் போட்டு செஞ்சாங்களாம். அது தேவாமிரதம் மாதிரி இருந்துச்சான் அந்த ஹோல் டேக்கு. அந்த இது என்னோடய லைஃப்லேயே மறக்க முடியாது. இதுக்கப்புறம் போனால் நான் அந்த மாதிரி சோத்து கஷ்டப்படுவேன்னு தெரியாது. ஆனால் இங்கே நான் அதை வந்து ஒரு தேவாமிரதம் மாதிரி பார்த்தேன்னு சொன்னார். ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிகப்படியாக யார் சொன்னாங்க அப்படின்னா, விஷாலை சொன்னாங்க, அவரோட பூட்டு சட்னி. தீபக்கை சொன்னாங்க, ஜாக்லினை சொன்னாங்க. அதிகப்படியாக ரோஸ்ட் வாங்கினது சௌந்தர்யா, ராணவ். மற்றபடி எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வாங்கினாங்க. மற்றபடி நல்லா இருந்துச்சு அந்த டாஸ்க்கு பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆன வந்து ஜாக்லின், அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி சாரோட இதையும் வந்து கலாச்சங்க. நேற்று வந்து சிக்கன் குழம்பு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நேரம் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தார், உட்காந்து நின்று பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்துட்டு தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டாங்க போல இருக்குது, அதனால் அதையும் வந்து வச்சு செஞ்சுருந்தாங்க. மற்றபடி எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்து ஜாக்லின், தீபக், விஷால் இவங்கள தான் வந்து சொல்லியிருந்தாங்க. சௌந்தர்யா வந்துட்டு முத்துக்குமரன் சொல்லியிருந்தாங்க. முத்துக்குமரனுக்கு வந்துட்டு ஒரு சிக்கன் இது வச்சு பண்ணியிருந்தாங்க ஒரு டிஷ்ஷு, சூப்பராக இருந்தது அப்படின்னு. அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு எல்லாம் அப்படியே வந்துட்டு சூப்பராக போக வந்துட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு வெறித்தனமான ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, ஏன்னா நேற்று வேறு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சேன், பட் நடக்கலை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.